சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த வைகாசி மாசத்துல எந்தெந்த தேதிகள் கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள்ல கன்னிராசிக்காரங்க ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை சந்திப்பாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் விடிவு காலம் என்னைக்குமே வராது அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா புரியும். அப்படி முழுமையா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த விஷயங்களை மாத்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த விஷயங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கன்னிராசி அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்ச ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க யாரையெல்லாம் முழுமையா நம்புறாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களுக்கு துரோகங்களை மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து பணத்தையும் நகைகளையும் பொருட்களையும் வாங்கிக்கிட்டு அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் கிட்டதான் நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. நிறைய பணத்தையும் இழந்திருப்பாங்க. சொந்தக்காரன் அப்படின்னாலே அவன் நல்லவன் தான் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பி நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க யாரையெல்லாம் நம்பணுமோ அவங்கள நம்பியிருக்கவே மாட்டாங்க. யாரையெல்லாம் நம்ப கூடாதோ அவங்கள முழுமையா நம்பி அது மூலமா நிறைய மோசங்களை சந்திச்சிருப்பாங்க. குறிப்பா இவங்க சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் கூட பழகுனவங்களையும் அளவுக்கு அதிகமா நம்பி இருப்பாங்க. நம்பி நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க. அதே நேரம் இவங்க தன்னோட சொந்த தாய் தந்தைய பெரிய அளவுல நம்பியிருக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணைக்கும் பெரிய அளவுல மரியாதை கொடுத்திருக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணையையும் முழுமையா நம்பியிருக்க மாட்டாங்க. இதனாலேயே பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க நிறைய பண இழப்புகளை சந்திச்சு கடனாளிகளா மாற வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க நண்பர்களுக்கு உதவுறதா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களுக்கு உதவுறதா இருந்தாலும் சரி, அல்லது தெரிஞ்சவங்களுக்கு உதவுறதா இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்க்கை துணைக்கு தெரியாம தான் உதவிகளை செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஏமாற்றங்களையும் பண இழப்புகளையும் சந்திச்சிருப்பாங்க. இதுல ஒரு சில கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க கைகள்ல பணமே இல்ல அப்படின்னாலும் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி சொந்த பந்தங்களுக்கோ நண்பர்களுக்கோ உதவிகளை செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம போன காரணத்தால இவங்க கடனாளிகளா மாறி இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவங்களோட சொந்த தேவைகளுக்காகவோ அல்லது குடும்ப தேவைகளுக்காகவோ இவங்க கடன் வாங்கி கடனாளிகளா மாறி இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் நண்பர்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் கடன் வாங்கி அது மூலமா இவங்க கடனாளிகளா மாறி இருப்பாங்க. அதே நேரம் நம்ம வீட்டுக்கு எந்த விதமான செலவுகளும் செய்யாம இவ்வளவு கடன் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க வாழ்க்கை துணை என்னைக்கு கேட்கறாங்களோ அன்னைக்கு வாழ்க்கை துணை கூட பெரிய அளவிலான பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இவங்களோட குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவங்க அடுத்தவங்க மேல ரொம்பவே அளவுக்கு அதிகமா இறக்கப்பட்டு கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம நிறைய பண உதவிகளை செஞ்ச காரணத்தாலதான் இவங்க குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இதனாலதான் நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்ச ஒரே ராசி இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது மத்தவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் இவங்க ஓடி போய் உதவிகளை செஞ்சாங்க. ஆனா இப்ப இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களோட ஜென்ம ராசியான கன்னிராசியில கேது பகவானும், சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானும், கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில புதன் மற்றும் சுக்கிர பகவானும், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில சூரியன் மற்றும் குரு பகவானும் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது உங்க ராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல குரு பகவானோட இணைஞ்சு இருக்கக்கூடிய காரணத்தால இந்த வைகாசி மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். அதே நேரம் விரையாதிபதியான சூரிய பகவான் குரு பகவானோட இணைஞ்சு இருக்கிற காரணத்தால உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் எல்லாமே சுப விரைய செலவுகளா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்.
குறிப்பா உங்க குடும்பத்துல திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கும், கிரகப்பிரவேசம் மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கும், சொந்தமா வீடு கட்டக்கூடிய முயற்சிகளை தொடங்குறதுக்கும் இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது கூடவே பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க உங்க சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கும், சுபகாரியம் சம்பந்தமான பயணங்கள் போறதுக்கும், ஒரு சில கன்னிராசிக்காரங்க குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கும், இன்னும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலாக்கள் போறதுக்கும் இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பண நெருக்கடியோட இந்த வைகாசி மாசத்துல விரைய செலவுகளும் ஏற்பட்டு அது மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அதனால கன்னிராசிக்காரங்க இந்த வைகாசி மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருக்க முயற்சி பண்ணுங்க. நண்பர்களோட சேர்ந்து வெட்டி செலவுகள் செய்யறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியமா இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு வரிசையா செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதால நீங்க சேமிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். இது கூடவே ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு உங்க குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான செலவுகளும், சுபகாரியம் சம்பந்தமான செலவுகளும் இந்த வைகாசி மாசத்துல கட்டாயமா இருக்கும். அதனால கன்னிராசிக்காரங்க இப்பவே இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்க. கடன் வாங்குறதாவே இருந்தாலும் இப்பவே இருந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தேவையான நேரத்துல கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் ஜென்ம ராசியிலையும் ராகு பகவான் கலத்திர ஸ்தானத்திலையும் இருக்கிற காரணத்தால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள், போராட்டங்கள் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசத்திலையும் இருக்கத்தான் செய்யும். அதுலயும் முக்கியமா இந்த வைகாசி மாசத்துல ராகு பகவானோட இணைஞ்சி செவ்வாய் பகவானும் கலத்திர ஸ்தானத்துல இருக்கிறதால ஒரு சில தவிர்க்க முடியாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உங்க குடும்ப வாழ்க்கையில கட்டாயமா ஏற்படும். அதனால கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில ரொம்பவே பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க. எந்த ஒரு கடினமான சூழல்லையும் அடுத்தவங்க கிட்ட உங்க வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து மட்டும் பேசிடாதீங்க. அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாகிஸ்தானத்துல இருந்தாலும் கேது பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற காரணத்தால ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் உங்க கைகளுக்கு பணம் வந்து சேரும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாவே இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய இழுபறிக்கு அப்புறமா தான் உங்க கைகளுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து சேரும். இன்னும் சொல்ல போனா உங்களோட அவசர தேவைகளுக்கு கூட பணம் கிடைக்காம நீங்க ரொம்ப பெரிய நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் சந்திச்சதுக்கு அப்புறமா தான் உங்க கைகளுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிற காரணத்தால ஓரளவுக்கு முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கிற நியாயமான லாபங்கள் அப்படிங்கிறது உங்களோட தொழில்ல கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரம் இந்த வைகாசி மாதத்தோட தொடக்கத்துல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் 8வது வீடான மேஷ ராசியில இருக்கிற காரணத்தால ஒரு சில தவறான முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 8வது வீடு அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் அப்படிங்கறதால அப்படி ஒரு ஸ்தானத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா பெரியவங்க கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. அதுலயும் முக்கியமா புதன் பகவான் உங்க ராசிக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஒரு சின்ன தவறான முடிவு கூட உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்தி போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால இந்த வைகாசி மாசத்துல கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு புதிய முயற்சிகள்லயும் இறங்காதீங்க. புதுசா தொழில் தொடங்குறது அல்லது தொழிலை விரிவாக்கம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி வச்சிருங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. அதாவது கடந்து போன சித்திரை மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்காது. ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். பெரிய அளவுக்கான மருத்துவ செலவுகள் இல்லாத ஒரு மாதமாவும் கடந்த சித்திரை மாதம் இருந்திருக்கும். ஆனா இந்த வைகாசி மாசத்தோட தொடக்கத்திலேயே உங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். போதாக்குறைக்கு மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால கன்னிராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை கண்டிப்பா செலுத்தணும். நன்றி, வணக்கம்.